அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பக்தி ஒளி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கிருஷ்ணகீர்த்தி பேசுறேங்க. வாராகி தாள் சரணம், குருவே துணை. திருச்செந்தூர் முருகன் பாத சரணாகதி. சரி, இப்போ நாம வெள்ளி செவ்வாய் எப்படியெல்லாம் வழிபட்டால் நமக்கு நல்ல நிறைவான பலன் கிட்டும், எதெல்லாம் பண்ணுனா நம்ம நல்ல சக்தி பெற்று வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு அந்த வழிமுறைகளே சொல்லித்தரேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வழிமுறைகள் தான். ஆனா ஏன் அதை செய்யறோம் தெரியாமலேயே பல பேர் சோம்பேறித்தனத்தாலையும் சரி, சில பேர் அது தெரியாம அப்படிங்கிறதுனால ஒரு விஷயமாகவும் சரி, அதை நம்ம விட்டுறோம். இது நாட் ஒன்லி செவ்வாய் வெள்ளி, எல்லா நாளும் பண்ணலாம். ஆனா செவ்வாய் வெள்ளி மஸ்ட் பண்ணணும், விடக்கூடாது, அதை வலியுறுத்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம இதை பண்றோம். சரி, ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம பஞ்சபூத தத்துவத்தை இணைக்க வேண்டும், எதன் பொருளால் நம்ம அதை இணைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தாம்பூலம் வைத்து படைத்தல் அப்படிங்கிறது நம்மளோட இயற்கையில பாட்டன் போட்டன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனதுங்க. அப்போ ஒரு அர்ச்சனை தட்டுல என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே செவ்வாய் வெள்ளிக்கிழமைன்னா நம்ம பூஜை அறையிலே இருக்கணும். தேங்காய் இருக்கணும், நல்ல சுத்தமான நீர் இருக்கணும், வாழைப்பழம் இருக்கணும், வெற்றிலை இருக்கணும், ஊதுபத்தி இருக்கணும், பூ இருக்கணும், கற்பூரம் இருக்கணும், நல்ல நெய் விளக்கு 5 முகம் கொண்ட ஏற்றும் அளவிற்கு தீபம் இருக்கணும். நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் விளக்கு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இது ஏதாவது ஒரு எண்ணெய் இல்ல 3 எண்ணெயும் சேர்த்து கூட மினிமம் நீங்க வச்சுக்கலாம், நன்மை தரும். இது எல்லாம் இருக்கணும். நம்ம நந்தி பகவான் பொருந்திய மணி வச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி அந்த மணி இருக்கணும், சாம்பிராணி இருக்கணும். இதெல்லாம் எப்படி பஞ்சபூத தத்துவத்தை கொண்டு வரும், எங்களுக்கு புரியலையே அப்படின்னா நல்லா கேளுங்க. பஞ்சபூதம் என்ன? காற்று, நிலம், நீர், ஆகாயம், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு. அப்ப இது அனைத்தும் நம்மளோட உடம்புலயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் இல்லையா. வாயு, ஏப்பம் விட்டா வாயு வருது, மூச்சு காற்று தத்துவத்தை குறிக்கும். நெருப்பு செரிமான நெருப்பு சக்தி வயிற்றுல இருக்கிறதுனால, ஆசிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் நமக்கு செரிமான சக்தி. நிலத்துல நிக்கிறோம், நிலபலனை பாதத்தின் மூலமாக நம்ம உள்ள இழுக்கிறோம். நிலம் சம்பந்தமான உணவுகளை தான் நம்ம அதிகமாக சாப்பிடுறோம். நுகரும் விஷயமாக அந்த வாசனை திரவியங்கள் ஆகாயத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? நுகரும் விஷயம், கேட்கும் விஷயத்தையும் ஆகாயத்தோட தொடர்பு கொண்டு இருக்கிறோம். சோ இதுவும் நம்ம பஞ்சபூதமும் ஒன்றுதான். இப்போ வாழைப்பழம், தேங்காய், வெற்றிலை, இது அனைத்துமே பஞ்சபூதத்துல நிலத்தத்துவத்தை குறிக்கும். பூவும் நிலத்துலதான் இருக்கு. ஆனா பூ வாசனையில் நம்ம நுகர்வுக்கு கொடுக்கக்கூடியது. சாம்பிராணி நுகர்வு, ஊதுபத்தி நுகர்வு, இது பாத்தீங்க அப்படின்னா காற்று தத்துவத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பெல் மணி எழுப்புறோம் இல்லையா, அது ஆகாய தத்துவத்தை குறிக்கும். இப்படி நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடியது விளக்கு, நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடியது நீர் வைக்கிறோம். நம்ம ஒரு சொம்புல கலசத்துல நீர் வச்சு கும்பிடுறோம். இது எல்லாம் சேர்ந்து ஏன் கும்பிடுறோம் சொல்லுங்க, இதுல என்ன லாஜிக் இருக்கு? இது எப்படி நமக்கு செயல்படும் அப்படின்னா, இது எல்லாம் சேர்ந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறோம். யூனிவர்ஸ்னா என்ன? அண்டம், பிரம்மாண்டம், பலகோடி, அகிலாண்டேஸ்வரி அப்படிலாம் நம்ம சொல்ற இந்த அகிலத்தை ஆண்ட ஈஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, அவங்க பெண்ணை, அந்த சக்தியை மனதில் நிறுத்தி கொண்டு சக்தியா இருக்கக்கூடிய அந்த கிழமை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அவங்களுக்கு அதை நம்ம படைக்கிறோம். சரி, இது எப்படி யூனிவர்ஸ்ட இது எப்படி போகும்? நம்ம படைக்கிறோம், நம்ம பெல்லடிக்கிறோம், நம்ம முகர்றோம், நம்ம அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட போறோம், நம்ம தீபாராதனை காட்ட போறோம். இது எப்படி போகும் அப்படின்னா, அந்த 5 திரி போட்டு ஒரு விளக்கு ஏத்துறீங்க தெரியுமா, அதுதான் இந்த மீடியேட்டர் டூல். அதாவது உங்களோட எல்லா பிரார்த்தனைகளும் நீங்க பார்த்திருப்பீங்க, கோயில்ல அந்த சூடத்தை 3 முறை சுத்துவாங்க. ஏன்? அது கேலக்சியோட அடையாளத்தை காமிக்கிறாங்க. உங்கள் பிரார்த்தனைகள் அந்த கற்பூர தீபத்தின் வழியாக கேலக்சி கிட்ட, அதாவது நீங்க முன்னிருந்து வேண்டக்கூடிய தெய்வத்துக்கிட்ட சென்றடைந்தது. அதுக்குதான் அந்த கற்பூரம். சென்றடைந்துட்டு ரிசல்ட்டை வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறப்பதான் அதை ஒத்தி நீங்க கண்ணுல எடுத்துக்கிறீங்க. சோ அதை ஒரு வெர்ஷன் கம்ப்ளீட் பண்றோம். இத யூனிவர்ஸ்ட கொடுத்தா எப்படி அது பன்மடங்கு திருப்பி வரும்?
அப்படின்னா நீ என்ன விதைக்கிறியோ அது யூனிவர்ஸ் மூலமா பன்மடங்கு திருப்பி வரும். நீ விதைக்கும் விதை என்ன, அது தப்பா ரைட்டா? இன்னைக்கு ஒரு நீ தப்ப விதைச்சின்னா அது பன்மடங்காக திருப்பி வரும். ஒரு நல்லதை செஞ்சின்னா அது 1000 மடங்காக திருப்பி வரும். அதோட ஒரு முக்கியமான விஷயத்த கேளுங்க. செவ்வாய் வெள்ளி வந்து தாயாருக்கு உரிய நாள், எல்லா பெண் தெய்வங்களுக்கும் உரிய நாள். சொல்லுவாங்க சக்தி உடல் சிவம் வந்து சில நேரம் சிவன் சவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க உள்ள சக்தி இருந்தாதான் சிவமானது பெருகும். சிவம்ங்கிறது அமைதி நிலை. சிவனுக்கு அப்புறம் ஒரு நிலை இல்லை. சிவன் வந்து ஓப்பன் ஸ்பேஸ். அந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து சக்தி ஆக்டிவேட் ஆனாதான் நமக்கு பஞ்சபூதமே ஆக்டிவேட் ஆகும். அந்த பஞ்சபூதம் ஆக்டிவேட் ஆதான் உயிர்ப்போட உயிர்ப்பு தன்மையோட இந்த நாடு, இந்த அண்டம், பேரண்டம் எல்லாம் இருக்கும். அண்டத்துக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்காதீங்க. நம்ம பூமியில வேணா இருக்கலாம், ஆனா அந்த பூமி அண்டத்துலதான் இருக்கு, நம்ம கேலக்சில தான் இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லையே. அப்ப ஒரு விளக்கின் மூலம், ஒரு கற்பூரத்தின் மூலம், ஒரு பெல் சவுண்டின் மூலம் ஆகாயத்துக்கு நம்ம இதெல்லாம் படைச்சு நம்ம பிரார்த்தனைகளை அனுப்பணும். அப்படி அனுப்புறதுனால அந்த பிரார்த்தனை கேலக்சியில இருக்கக்கூடிய நாம் கும்பிடும் தெய்வங்களுக்கு சென்றடையும், காதுல விடும், கருத்துல பதியும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான வரத்தை அவங்க தருவதற்கு தயாராகவும் இருப்பாங்க. நம்ம தேவை சாமி கும்பிட்டாதான் தருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம அப்ளிகேஷன் போட்டாதான் வேலை கிடைக்கும். கரெக்டா? சாதாரணமா கேஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்குது, கேஸ் சிலிண்டர். அப்படின்னாலும் நீ அதுக்கு இன்னாருக்கு இன்ன வீட்டுல இருக்க எனக்கு சிலிண்டர் வேணும், எனக்கு சிலிண்டரோட தேவை இருக்கு அப்படின்னு நீ எப்ப அப்ளை பண்றியோ அப்பதான் அதுக்கு உங்களுக்கு வரும். அதனாலதான் மக்கள் கணக்கெடுப்புக்காக குழந்தை பிறந்தோன்னா இந்த நேரத்துல இந்த குழந்தை இந்த இடத்துல பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெடுக்கிறோம். ரேஷன் கார்டு முதற்கொண்டு யாராருக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு பூர்த்தி செய்யலாம். அப்ப உங்க தேவையை பூர்த்தி செய்யணும்னா நீங்க தான் சார் கேட்கணும், நாம தான் கேட்கணும். கேட்டாதான், தட்டுனாதான் கதவு திறக்கும், கேட்டாதான். ஏன்னா கடவுள் வந்து அவரோட தியானத்துல இருக்கும் பொழுது கேட்கும் குரலுக்கு ஈஸியா கொடுத்துடுறாரு. கேட்காம இருக்கும் பொழுது ஓ பூர்த்தியாக இருக்கு போல, அதனால அவன் ஒண்ணு கேட்கல, அவனுக்கு தேவையானது இருக்கு போல, அதனால அவன் கேட்கல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் நம்ம எடுத்துப்பாரு இல்லையா. அப்ப உன் தேவையை நீ கேளு, கேட்டா கிடைக்கும். கேட்காம கிடைக்கும் எப்படி அதுன்னா, கடவுளை வேண்ட சில பேர் மறந்துடுவாங்க, ஆனா தூய்மையான எண்ணத்தோட இருப்பாங்க. அவங்க சில நேரம் அழுவாங்க, உனக்கு கண்ணு இல்லையா அப்படிம்பாங்க, இதெல்லாம் வச்சு கும்பிட்டு இருக்க மாட்டாங்க. இருப்பினும் அந்த ஒரு ஆழ்ந்த வருத்தத்துல இருக்கும் போதும் கடவுளுக்கு கேட்கும். அதான் திக்கற்றவனுக்கு தெய்வத்தோட துணை இருக்கும்பாங்க. அவங்க வேற கேட்டகரி. நமக்கு அன்றாட முன்னேறணும் அப்படின்னு ஆயிடுச்சு. நம்ம பொண்ணுக்கு செய்யணும், நம்ம வந்து நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு செய்யணும், நம்ம வந்து இல்வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நம்ம கேட்க கேட்க கொடுக்கும் இடத்தில் பிரபஞ்சம் இருக்கும். ஸோ தட்டுங்கள் திறக்கப்படும். அப்படி நீங்க தட்டுற விஷயம் எந்தவித சேதாரணமும் இல்லாம ஒரு பிரபஞ்சத்திட்ட போறதுன்னா உங்களுக்கு பஞ்சபூதத்தோட வலிமை வேணும். நீங்களும் அந்த பஞ்சபூதமும் ஒருங்கிணைந்து இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அது வந்து சாத்தியமாகும். உங்களால அந்த எசன்ஸை வந்து ஈர்த்துக்க முடியும். நீங்க சிவன் மாதிரி இருந்தீங்கன்னா ஆக்டிவேஷன் இல்லாம இருப்பீங்க. அப்போ விஷயம் ஈர்க்கிறது வந்து உங்க தன்மையில அது வந்து செட் ஆகாது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.